திமுகவிற்கும் எங்களுக்கும் தான் போட்டி என்பவர்கள் திமுக தான் போட்டியில் முதலிடத்தில் இருக்கிறது என்பதை ஒப்புக்கொண்டுள்ளனா என்று முன்னாள் அமைச்சர் மனோ தங்கராஜ் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவருடன் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தலுக்கு இனியும் ஓராண்டுகள் உள்ள நிலையில் தற்பொழுதே ஒவ்வொரு கட்சிகளும் கூட்டணி வியூகங்களை வகுக்க துவங்கியிருக்கின்றன. இந்த வகையில் அரசியல் சார்ந்த சில கேள்விகளை முன்வைக்கலாம். நம்மோடு முன்னாள் அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் இணையரார். சார் வணக்கம். டெல்லியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்திப்பு எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு ஓப்பன் சீக்ரெட் தான். அவங்க என்னதான் காரணம் சொன்னாலும் எதுக்காக போனாங்க, அவங்களுடைய ஹிடன் அஜெண்டா என்ன என்பது நாட்டுக்கே தெரியும். போயிருக்காங்க, அரசியல் காரணங்களுக்காக பார்த்துருக்கிறார்கள், பேசியிருக்கிறார்கள். நம்ம இது எதிர்பார்த்த ஒன்று தான். ஓகே, இப்போ அது கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாமா? அவங்க கூட்டணி உறுதி செய்தாலும் செய்யாமல் இருந்தாலும் இதை பற்றி கவலைப்படுவதற்கு திமுகவுக்கு எதுவுமே இல்லை. அவங்க கூட்டணி சேர்ந்தாலும் சொன்னால் அவங்களுக்கு மகாராஷ்டிரா நிலைமை, சிவசேனா போன்ற கட்சிகள் பட்ட கஷ்டம் தெரியும். இப்படி எத்தனையோ கட்சிகளை சொல்ல முடியும் இந்திய அளவில். அதுதான் அதிமுகவுக்கு எதிர்காலத்தில் வரப்போகிறது. அது தெரிந்து அவங்க தானே மண்ணவாரி போடுவது போல போய் சேர்ந்து பார்த்ததான் நான் கருதுகின்றேன். இப்போ 2026 தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா தலைவர் விஜய் சொல்லியிருக்காரு. அதாவது இப்போ எல்லாரும் திமுகவுக்கும் எங்களுக்கும் தான் போட்டின்னு சொன்னாங்க. அப்போ திமுக போட்டியில் முதலிடத்தில் இருக்கிறது என்பதை எல்லோரும் ஒத்துக்கொண்டிருக்கின்றார்கள். சாதாரணமாக ஒரு எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சிகள் கட்சியை நாங்கள் தான் எதிர்ப்போம். இது சாதாரணமான பேச்சு தான். அதுவும் இதே மாதிரி ஒரு பேச்சாகத்தான் நான் பார்ப்பேன், தவிர வேற ஒன்றும் தெரியல. இந்தி மொழி எதிர்ப்பு, அதே போன்று மொழி பிரச்சனை, பணப்பிரச்சனை, எல்லா போராட்டங்களும் திமுக அரசின் ஊழலை மறைக்க தான் இந்த மாதிரி போராட்டங்களை திமுக தமிழகத்தில் முன்னெடுக்கிறது. இதனால் மக்கள் திசை திருப்பப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றச்சாட்டை முன்வச்சிருக்காங்களே சார். இப்போ அப்போ அவங்க சொல்லுது, நாங்கள் நிதி திரட்டலும் போராடக்கூடாது, கேட்கக்கூடாது. மொழி திணித்தாலும் நம்ம மொழியை அழித்தாலும் நமக்கு கேட்கக்கூடாது, திரும்பி பார்க்கக்கூடாது. அவங்க பல்வேறு திட்டங்களுக்கான நிதிகளை அவர்கள் தராமல் இருக்கின்ற போதும் கேட்கக்கூடாது, போராடக்கூடாது என்று சொல்லுகிறார்களா? அப்போ நாங்களும் அவங்களுக்கு அடிமையாக இருக்கணும்னு எதிர்பார்க்கவளா? அந்த எதிர்பார்ப்பு மட்டும்தான் தெரியுது. தமிழ்நாட்டிற்கு நிதி வரல, தமிழ்நாட்டிற்கான திட்டங்களுக்கான உதவிகள் வரல. நமக்கு பல்வேறு புயல்கள், இயற்கை பேரிடர்கள் வந்த நேரத்தில் நம்ம 45,000 கோடி கட்ட 276 கோடி தான் வந்திருக்கு. இந்த சமூக சிக்ஷா அபியான் என்ற கல்வி திட்டத்துக்கான நிதி வரல. இப்போது 100 நாள் வேலைக்கான 4,300 கோடி ரூபா வரல. இதுகளை கேட்டால் அவங்களுக்கு ஏன் வருத்தம் வருது? அப்போ இவற்றையெல்லாம் மூடி மறைப்பதற்காகத்தான் நீங்களும் சில நடவடிக்கைகள் எடுக்கிறீர்களா என்ற கேள்வியும் நியாயப்படுத்தப்படலாம்ல. 2026 தமிழகத்தை பொறுத்த அளவில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு உள்துறை அமைச்சர் இந்த எடப்பாடி சந்திப்புக்கு பிறகு அவர் தெரிவிச்சிருக்காரு. கொஞ்ச நாளாமல் இப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. 2021 என்ன சொன்னாங்க? இதுதான் சொன்னாங்க. சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் என்ன சொன்னாங்க? அதைத்தான் சொன்னார்கள். இது அவங்களுடைய ஒரு முழக்கம்தான், வேறு இதில் ஒன்றும் இது வெற்றி முழக்கம் தான். நியூஸ் 7 தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்குமார்.